காவேரியோட பிரிவு வந்து தாங்க முடியாது. விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட அழுறாரு. தாத்தா அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அவரால தாங்கிக்க முடியல. "காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது வந்து கலங்குறாரு விஜய். தாத்தா வந்து "கண்டிப்பா காவேரி வந்துருவா. நீ கவலைப்படாதப்பா. கூடிய சீக்கிரம் நீயும் காவேரி ஒண்ணு சேருவீங்க. இது வந்து தற்கால பிரிவு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு "எங்க இவங்கலாம் ஒண்ணா சேர போறாங்க. சேரவும் நாங்க விடுவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சந்தோஷமா வந்து ராகினியோட கேங் வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க தாத்தா வராரு. "இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. வந்தீங்கல்ல, நீங்க நினைச்ச மாதிரி காவேரி, விஜய் பிரிச்சுட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியது தானே. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னோன்னே, "என்னம்மாம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் மாப்பிள்ளைலாம் நானும் இப்படிலாம் பேசலாமான்னொன்னே, "நீங்கள் என் மாப்பிள்ளையா? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? வீட்டுக்கு வந்தோமா, வந்து குடும்பத்தை நல்லா வச்சோமான்னு இல்லை. வந்தீங்க நேராக வந்து காவேரி, விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோ ஏற்பாடு பண்ணுவேன்னு பிரிச்சுட்டீங்க. அப்புறம் என்ன உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக காவேரி, விஜய் ஒன்று சேருவாங்க. அதை நான் செஞ்சு காட்டுவேன். காவேரியும் விஜயும் மனசில் வந்து அவங்க பிரியவே பிரியல. நீங்கள் வேணால் அவங்கள பிரிச்சிட்டோன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க எக்காரணம் கொண்டு பிரிய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒன்றா வாழ்வாங்க. என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்து வந்து குழந்தை குட்டிங்களோட அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழறதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க" அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "என்ன இப்படி பேசுகிறீங்க மாமா? அவங்க 2 பேரும் நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் வந்து அந்த பொண்ணு எதுக்கு? ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் வந்தவ கான்ட்ராக்டோடு போயிட்டா. இதுக்கப்புறம் தான் வெண்ணிலா இருக்கால, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். நல்லபடி வாழட்டும். உங்கள் ஆசைப்படியே குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழட்டுமே" அப்படின்னு. "அதை சொல்ல நீங்கள் யார்? காவேரி, விஜயும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் யார் சொல்கிறது? அவங்க 2 பேரையும் பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க 2 பேரும் பிரியவும் மாட்டாங்க. நான் பிரியவும் விட மாட்டேன். அதனால் நீங்களாம் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ண பாருங்க" அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. "என்ன தாத்தா நீங்கள் எங்கள் அப்பா எப்படி பேசுகிறீங்க? நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தானே. ஓ அப்பாவும் சரி, ஏதோ என் மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு, இவரும் சரி, 2 பேரும் முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ கூட சேர்ந்து கிளம்புனா தான் கிளம்புமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு ராகினி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த தாத்தா பார்த்திங்களா இப்படி பேசுகிறான்னு. எல்லாம் காவேரி வீட்டு விட்டு போயிட்டால, அதனால் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் கொஞ்ச நாள் அடங்கிடுவார். இங்கே பாருமா, கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆகவே கூடாது. காரணம் கூட காவேரி வீட்டுக்கு வரவே கூடாது. விஜய் வந்து இப்போ இருக்க ஃபீலிங்கோட ரொம்ப ஃபீலிங் பண்ணிகிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் மாற்றி விஜயும் வெண்ணிலாவும் ஒன்று சேரணும். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோ ஏற்பாடும் இந்த வீட்டிலேருந்து நீ பண்ணணும்" அப்படின்னோடனே, சரிங்கப்பா சொல்லிட்டீங்கல்ல, பார்த்துக்கலாம்ப்பா. காவேரி இந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு அன்பரசு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி. வந்து தொடர்ந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்களால விஜயத்தை வந்து பிரிஞ்சு வந்தது தாங்க வைக்கவே முடியல. அப்படியே விஜய் யோசிச்சுட்டே வந்து அழுதுட்டுருக்காங்க. இங்கே அவங்க வந்து எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. "இங்கே போதும்டி அழுததெல்லாம், அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து உன்னை அழ வச்சுட்டாங்களே, இதுக்கப்புறம் இப்போ அழப்போகிற காலம் ஃபுல்லாக அழுது தானே இருக்க போகிற. அழுதான் முதல்ல நிறுத்து. இங்கே பாருங்கள், முதல்ல வீடு பாருங்கள்" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. "முதல்ல வந்து வீடை பார்த்து இங்கே முதல்ல காலி பண்ணணும், புரியுதா?" அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, "சரிம்மா, உடனே நாங்கள் வீடு பார்க்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்காவும் வந்து குமரனும் வெளியே கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு வந்து பசுபதியும் அவங்க கேங்கும் வராங்க. "என்ன இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? இன்னும் வீடே காலி பண்ணலையா? அதான் உங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்களே, உடனே வீடே காலி பண்ணிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே இருக்கீங்க. இப்போ தானே சொல்லிட்டு வந்தோம். இனிமேல் தான் நாங்கள் வீடு பார்க்கணும். நாங்கள் காலி பண்ணிக்கிறோம். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க" அப்படின்றாங்க. இங்கேயே இருந்து டேரா போட்டு எப்படியும் மறுபடியும் காவேரி ஒன்றா சேர்க்கலான்னு பிளான் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னோடனே, "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து அன்பரசும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல, அதான் எங்கள் பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும்" அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "பார்க்கலாம் பார்க்கலாம், எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லிட்டு. அவர் பேசுனா நான் பேசலாம்ல, நானும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் தான், அதனால் நான் பேசலாம். நீங்கள் சீக்கிரமாகவே காலி பண்ணுற வழியை பாருங்கள்" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து எல்லா தலையும் எழுத்து உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கங்கா வந்து "ஏங்க முதல்ல நம்ம வீடு பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் வந்து தூக்க கழகத்துலேருந்து பயங்கரமாக கதறாரு. "காவேரி வந்துடுறி ப்ளீஸ் டி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு" தாத்தா ரொம்ப கவலைப்படுறாரு விஜய் பார்த்து.